இன்னைக்கு நம்ம நல்ல பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சன்னாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இது நல்ல சாஃப்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு சாதத்துக்கு நம்ம எடுத்து போகலாம். அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஜவ்வரிசி, உளுந்து, அப்புறமா வெந்தயம் இவ்வளோ சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு முறை வாஷ் பண்ணி எடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் தண்ணி சேர்த்து இதை ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேருங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு துருகின தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்ச மாவில் நம்ம ஈஸ்ட் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக. அதுக்காக ஃபஸ்ட்டு இதை நல்லா ரைஸ் ஆக விட்டுடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக சுடு தண்ணி, கொஞ்சமாக சர்க்கரை, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா ரைஸ் ஆனது இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஊறி வரும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா பாருங்கள் பொங்கி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான பவுலுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பவுல் இல்லை அப்படின்னா இட்லி தட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இப்போ 3/4 பாகம் தான் நம்ம சேர்க்கணும். இல்லை அப்படின்னா பொங்கி வெளியே போயிடும். இப்போ இதை தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை லேசாக குச்சி வச்சு குத்தி பாருங்க. ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு நல்லா சாஃப்டான சன்னாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறமா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.